வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 1.4ல இருக்கிற 12th சம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A function T which maps a temperature in Celsius into temperature in Fahrenheit. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் வந்து டெம்பரேச்சர் இன் செல்சியஸை டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட்ல கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், டிஃபைன் பை அந்த ஃபங்க்ஷன் வந்து T of C equal to F. அப்போ அந்த எஃபோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 9/5 C plus 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகைன் ஃபைண்ட் அப்படின்ட்டு ஒரு 5 சப்டிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சியோட வேல்யூ 0 இருக்கும்போது எஃபோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ 28 இருக்கும்போது எஃபோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ -10 இருக்கும்போது எஃபோட வேல்யூ என்ன, அண்ட் சியோட வேல்யூ என்ன when f equal to 2 and 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட் டெம்பரேச்சர் செல்சியஸ் வேல்யூ அண்ட் ஃபாரன்ஹீட் வேல்யூ ஆர் ஈக்குவல், எந்த டெம்பரேச்சர்ல செல்சியஸோட வேல்யூ ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ சேமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், இந்த சம்மோட மீனிங் என்னன்னா ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன் which transforms or which converts a temperature in Celsius into a temperature in Fahrenheit. ஒரு ஃபங்க்ஷன் டெம்பரேச்சர் இன் செல்சியஸை டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட்டா மாத்துறது தான் அதனோட இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை. ரைட், ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன் T of C இது வந்து செல்சியஸை ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ரைட், சச் எ சிம்பிளர் சம், ஈஸியா நம்ம சால்வ் பண்ணக்கூடியது தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபங்க்ஷன் T of C ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, F, அண்ட் எஃபோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 9/5 C plus 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பைனிங் திஸ், ஸோ T of C equal to 9/5 C plus 32 is my required function. Right, so sum solve பண்ணலாமா? சொல்யூஷன், ஸோ ஃபங்க்ஷன் என்னது, T of C equal to 9/5 C plus 32. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, T of 0 கேட்டிருக்காங்க. பாருங்க, C இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணணும்னு அர்த்தம், which implies that T of 0 equal to 9/5 into 0 plus 32. So anything multiplied by 0 is equal to 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாவே 0 ஆயிடும். அப்போ ஃபைனல் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ரைட், நம்ம வந்து ஃபாரன்ஹீட்ல டிஸ்பிளே பண்ண பண்ணணும். So therefore T of 0 equal to 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் ஓவரா. ரைட், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் இதுல இல்ல கண்டென்ட். ரைட், அகைன் செகண்ட் சப்டிஷன்ஸ். ஸோ T of 28 equal to, அகைன் 28ன்றது எதனுடைய வேல்யூ, சியோட வேல்யூ. ஸோ திஸ் இஸ் C and this is also, which implies that T of 28 is equal to 9/5 into 28 plus 32. Right, so go with the simplifications. So இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஸோ 9 into 28 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 28 into 9, ஸோ 72, 2, 7, 18, so 225. So 252 divided by 5 plus 32. So 252 divided by 5. So divide பண்ணுங்க 252. So that is equal divided by 5. So எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 50 times. 50 times 250, remainder 2, so decimal 0, and 4 times 20, that is equal to 0. So for final answers என்னன்னு பாருங்க, is equal to 252 by 5. Answers என்ன அப்படின்னா 50.4 plus 32. So that is equal to 82.4 degree Fahrenheit. Right, therefore T of 28 equal to 82.4 Fahrenheit. Is it clear? Right, such a simplest sum, ஈஸியா நம்ம சால்வ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிஷன். தேர்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க, T of -10. ரைட், அப்போ -10ன்றது சியோட வேல்யூன்னு அர்த்தம். T of -10 is equal to 9/5 into -10 plus 32. கேன்சல் பண்ணிக்கலாம். 1 times
ஸோ -2 டைம்ஸ், ரைட்? ஏன்னா சில பேர் அந்த மைனஸை விட்டுடுவாங்க. ஸோ அதனால தான். ஸோ 9 into -8 -18 + 32 that is equal to 14 degree Fahrenheit. Therefore, T of -10 is equal to 14 degree Fahrenheit. Right? Again, fourth subdivision என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, when T of C equal to 212, then C equal to question mark கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள் தான் இது. என்ன அப்படின்னா, T of C equal to என்னது? 9/5 T plus 32. அப்போ T of C ஓட வேல்யூ என்னது? 212 equal to 9/5 T plus 32. ஸோ இந்த பிளஸ் 32 இந்த பக்கம் வந்துன்னா என்ன ஆயிடும்? -32 ஆயிடுமா? ரைட்? ஸோ 212 -32 equal to 9/5. ஸோ இதை சப்ராக்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், ஆன்சர்ஸ் என்ன வரும் அப்படின்னா 180 equal to 9/5 ன்னு கிடைக்கும். ஓகேவா? ரைட்? ஸோ கோ வித் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், தட் இஸ் 180 equal to 9/5 T by 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 1 into 9C, 9C equal to 180 into 5. C equal to 180 into 5 whole divided by 9. Cancel பண்ணலாம். So 1 times 20 times, that is equal to 20 into 5 equal to 100 degrees Celsius. Answers வந்து C equal to 100 degree Celsius. So this is your answer. Right? அடுத்தது லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வாட் டெம்பரேச்சர் செல்சியஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் when C equal to F அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். என்ன ஃபங்க்ஷன் F ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்தாங்க? 9/5 T plus 32. ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ எம் அஸ்யூமிங் C equal to F நான் எடுத்துக்கிறேன். அப்போ C இருக்கிற இடத்துல F ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம், F இருக்கிற இடத்துல C, ஏதாவது ஒன்று நான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க C இருக்கிற இடத்துல F சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ F equal to 9/5 F plus 32. ஸோ இது இந்த லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ F minus 9/5 F equal to 32ன்னு வருமா? ஸோ கோ வித் த LCM. ஸோ ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5F minus 9F equal to 32. So 5F minus 9F minus 4F by 5 equal to 32. எதுவுமே இல்லைன்னா denominator 1. So go with again cross multiplication. Cross multiply பண்ணாக்கா minus 4F equal to 32 into 5. So again F equal to 32 into 5 whole divided by -4. Denominator negative ஜென்ரலா இருக்காது. ஸோ நம்ம நியூமரேட்டர் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் -32 to 5 divided by 4. எனக்கு இது கேன்சல் பண்ணுங்க. 1 times that is equal to -8 into 5 equal to -40 degree. அப்போ F ஓட வேல்யூ -40 அப்படின்னா அந்த இடத்துல C ஓட வேல்யூ என்னதான் இருக்கும்? -40 இருக்கும். Therefore, at temperature equal to -40 degree, both C and F are equal. At -40 degree, both F and C are equal. Right? Is it clear? Such a simple sum, ஈஸியா நீங்க சால்வ் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். Once again, thank you for being in my channel. என்னோட வே பிரசன்டேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குறிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.